ஒரு நாள் குருமடத்தின் கிணற்றில் உள்ள உப்பு நீரை அந்தோனியார் ஜபத்தினால் நன்னீராக மாற்றினார். அந்தோனியார் ஜபம் வழியாய் ஜெயம் புரியும் மேதை என்பதை மற்ற குருக்களும் புரிந்து கொண்டனர். குருவானவரான இவர் தானே மனமுவந்து முன்வந்து சாதாரண துறவிகளைப் போல் சமையல் அறையை சுத்தம் செய்தல், பாத்திரங்களை கழுவுதல் போன்ற பணியினை செய்தார். இவ்வாறு அடக்கமுடனும் எளிமையாகவும் வாழ்ந்து வந்தார். தாழ்ச்சி மிக்க அந்தோனியார் மாட்சியடைய இறைவன் சித்தமானார். 1222 போர்னி என்ற இடத்தில் புனித சுவாமிநாத சபையினருக்கும் பிரான்சிஸ்கன் சபையினருக்கும் குருபட்ட விழா. குருக்கள் கூட்டம் நிறைந்திருந்தது. அன்று மறையுரை ஆற்ற அழைக்கப்பட்டவர் வரவில்லை. வந்தவர்கள் போதிய தயாரிப்பு இல்லாமல் தயங்கவே கடைசியாக அந்த பொறுப்பு அந்தோனியாரிடம் தரப்பட்டது. ஆயரின் ஆசியுடன் கிறிஸ்து சிலுவை மரண மட்டும் கீழ்ப்படியலானார் என்ற தலைப்பில் மறையுரையாற்றினார். சிறிய மறையுரைதான், ஆனால் ஆழமான கருத்துக்கள் அதில் நிறைந்திருந்தன. மடை திறந்த வெள்ளமென சொற்கள் வெளிவந்தன. பாத்திரம் கழுவும் துறவியாக மட்டும் இவரை பார்த்தவர்கள் வாயடைத்து நின்றனர். தூய ஆவியாரின் அருள் பெற்றவர் என்றும் மா மேதை என்றும் அனைவரும் போற்றும் அளவிற்கு அவரது மறையுரை இருந்தது. இந்த முதல் மறையுரையே அந்தோனியார் ஒரு சிறந்த போதகர் என்ற பெயரையும் புகழையும் பெற்று தந்தது. இவர் வருவார் என பாதைகள் தவம் இருந்தன. அந்தோனியாரின் பிரசங்க ஆற்றலை கேள்வியுற்ற தூய அசிசியார், எனது சபையில் ஒரு மறை ஆயர் தோன்றியுள்ளார் என மகிழ்ச்சியோடு கூறினார்.